ஆணவ படுகொலை அப்படிங்கிறதே ஒரு கூட்டு சதிதான். இந்த கமெண்ட் போடுறவங்க எல்லாம் வெறும் கமெண்ட் மட்டும் தான் போடுவாங்க. அந்த பையனோட வாழ்க்கை அழிஞ்சது தான். அந்த பையனை எப்படி வளர்த்திருக்காங்க? ஒரு ரவுடி பையனா வளர்த்திருக்காங்க. 2 அருவாள் 3 அருவாள் வச்சு புகைப்படம் போட்டிருக்கான். ஒரு கத்திய வச்சு கேக் வெட்டுறதே தப்புன்னு சொல்ற சமூகம் அது செஞ்சாவே காவல்துறையில கைது பண்றாங்க. ஆனா அவன் இத்தனை புகைப்படம் போட்டிருக்கான், ஏன் அன்னைக்கே கண்டிக்கல? உங்களோட முகநூல் பக்கத்தில் இருந்து தான் வந்து சுபாஷினி அவங்களோட வீடியோ வந்து போட்டாங்க. அவங்களோட வீடியோலையும் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்பக்கூடியதா இல்லை, இவங்க பேசுகிறத பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது ஏன் உண்மை அப்படின்றத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களா, இல்லை இதில் உண்மைத்தன்மை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதில் உண்மைத்தன்மை கம்மியாக இருக்கிறதா தான் நான் உணர்றேன். இந்த ஒரு 3 நாள் 4 நாள் பேசாத சுபாஷினி அன்னைக்கு மட்டும் வீடியோ போட வேண்டிய தேவை என்ன? சுபாஷினியும் கவினும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுலேயுமே ஏன் இன்னும் இந்த சாதி அப்படின்றது அவங்கள இன்னும் துரத்திக்கிட்டே இருக்கு? இவங்க 2 பேரும் மட்டும் படித்தவங்க இல்லை, சுபாஷினியோட அம்மா அப்பாவும் காவலர்கள். ஆணவ படுகொலை தப்புன்னு எல்லா இடத்துலையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அப்போ அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? கிடையாது. எல்லாமே தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது? உங்களோட அதை ரிலேட் பண்ணிக்க முடியும்? ரிலேட் பண்ணனால தான் அவங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுத முடிஞ்சது. நீங்களே ஒன்றை சொல்லாதீங்க, இதோட விட்டுருங்க, அந்த அர்த்தத்தில் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நம்மளை பயன்படுத்தி இது பண்ணினாங்களா, நம்மளை நேசிச்சதுக்காகவே ஒருத்தனை வந்து படுகொலை பண்ணியிருக்காங்களே, இது மாதிரியான 1000 கேள்விகள் அவங்களோட மனநிலையில் இருக்கும். 10 ஆண்டுகளாக காதலிச்ச ஒரு பையன் உயிரோட இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆட்சிக்கு வராததுக்கு முன்னாடி. ஆட்சிக்கு வந்த பின்பு இது போன்ற கொலைகளுக்கு தனி சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் கூட இப்ப இன்னைக்கு கவின் வீட்டுக்கு போன் பண்ணி பேசுறாரு. ஆனா இந்த அதிமுகவோ இந்த தாவேகாவோ ஒரு வாயே திறக்கல. இப்ப உங்களெல்லாம் நம்பி எப்படி இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சாதி அரசியல் தான் முக்கியமா? நீங்க நாளைக்கு நடத்த போற மாநாடுக்காக தான் இப்ப அமைதியா இருக்கீங்களா? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. வணக்கம் மேடம். கவின் செல்வ கணேஷோட ஆணவ வழக்கில் சுபாஷினியோட சகோதரருக்கு மட்டும்தான் இந்த கொலையில் வந்து சம்மந்தம் இருக்குது, அவங்களோட பெற்றோருக்கு வந்து இந்த கொலையில் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்னன்னா என்ன நடந்திருக்குன்னு ஒன்று அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்கள மிரட்டி சொல்ல வச்சிருக்கலாம். இது 2ல் 1 தான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வெறும் சுர்ஜித்துக்கு மட்டும் இந்த ஆணவ படுகொலையை செஞ்சுருக்க முடியாது. அதற்கு அவங்க அப்பா அம்மாவோட தைரியம் கொடுக்காமையோ, இல்லை அவங்களோட கூட்டு சதி, ஆணவ படுகொலை அப்படிங்கிறதே ஒரு கூட்டு சதி தான். அந்த ஒரு கூட்டு சதி இல்லாமல் இவர் மட்டும் தனியாக ஒரு முடிவெடுத்து, ஏன்னா ஒரு 23 வயசு பையன், 23 to 24 வயசு பையன், அவங்களோட அப்பா அம்மாவோட பலம் இல்லாமல், ஏன்னா நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போனால் அவங்க வெளியில் எடுக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க, அதுவும் காவல்துறையிலேயே இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கிறனால தான் அவன் இதை பண்ணியிருக்கான். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவனால் முடிஞ்சிருக்காது. அந்த பெண் வந்து அறியாமையினாலும் தெரியாதனாலையும் அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போது சுஜித்துக்கு வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு அதிகமாகிக்கிட்டே வருது. இவன் என்னோட ஜாதிக்கார பையன், இவனுக்கு தான் நான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து எழுந்துகிட்டே வராங்க. இந்த மாதிரியான நிலைமை, இன்னும் நம்ம வந்து சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனாலும் வந்து என் சாதிக்கார பையன் அதனால நான் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அதிகமாகிட்டே வருது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா என்ன ஆகும்? இந்த கமெண்ட் போடுறவங்க எல்லாம் வெறும் கமெண்ட் மட்டும் தான் போடுவாங்க. யாரும் வந்து இந்த சுர்ஜித் போய் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்காருன்னு போய் ஒரு 100 ரூபாய் இல்லை 50 ரூபாய்க்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோ, இல்லை கொலை வழக்கில் போய் கூட நின்று பார்க்கறதுக்கோ யாரும் போக மாட்டாங்க. அந்த பையனோட வாழ்க்கை அழிஞ்சது தான். அப்போ அதை யாருனாலையும் மீட்டு தர முடியாது. ஏன்னா அவன் குற்றம் செஞ்சுருக்கான், அவனுக்கான தண்டனை நாளைக்கு உறுதியாக்கப்படும், அவன் வாழ்க்கையே அது போயிடுச்சு. அதை பற்றி இந்த சமூகம் சிந்திக்காமல், அது வந்து நீ செஞ்சது தப்புன்னு சொல்லாமல், நீ செஞ்சது தப்பு, அது நீ சாதிக்காக செஞ்சுருக்க, ஏன் சாதிக்காரன் அதனால் நான் உன்னை தூக்கி பிடிக்கிறேன்னு இந்த முகநூல்லையும் இந்த வெறும் இந்த சோஷியல் மீடியாஸில் மட்டும் பேசுகிறவங்கள நம்பி உங்கள் வாழ்க்கைகளை இப்போ இருக்கிற இளைஞர்கள் தயவு செஞ்சு அழிச்சுக்காதீங்க.
முகநூல் அப்படின்னோனேவும் இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்களோட முகநூல் பக்கத்துல இருந்து தான் வந்து சுபாஷினி அவங்களோட வீடியோ வந்து போட்டிருந்தீங்க. அவங்களோட வீடியோலயும் நெறைய பேர் வந்து நெறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்பக்கூடியதா இல்ல. இவங்க இவங்க பேசுறத பார்க்கும்போதுல வந்து ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க அந்த ஒரு செக்ஷனுக்காக பயந்துகிட்டு, அவங்க வந்து ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கு. ஸோ அதுலருந்து இவங்க தான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதி குடுத்துருக்காங்க. இவங்கள பார்த்தா வந்து எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாத மாரி இருக்கிறாங்க. இப்படி வந்து அதுவும் இல்லாம அவங்க அந்த கன்டென்ட்ல சொன்னதுமேவும், இதோட இந்த சம்பவத்த வந்து விட்டுருங்க. அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அத வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சு நெறைய கமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பேசிட்டே இருக்கிறாங்களே, இது ஏன் உண்மை அப்படின்றத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களா? இல்ல இதுல உண்மை தன்மை கம்மியா இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? எனக்கு அதில உண்மைத்தன்மை கம்மியா இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஏன் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி நாள் அவங்க அப்பா வந்து கைது செய்யப்படுறாரு. அடுத்த நாள் கோரிக்கை வந்து அவங்க அம்மா கைது செய்தாகணும் அப்டின்ற ஒரு கோரிக்கை. இந்த ஒரு 3 நாள், 4 நாள் பேசாத சுபாஷினி, அன்னைக்கு மட்டும் வீடியோ போட வேண்டிய தேவை என்ன? அப்போ கோரிக்கைய மடைமாற்றம் செய்ய வேண்டிய வேலையா தான் நான் அத பார்க்குறேன். அப்ப இது ஒரு கட்டாயத்துல தான் அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க கட்டாயமோ, அந்த மாதிரி. இல்ல ஏதோ ஒரு சூழலோ. ஏன்னா அந்த பெண்ணோட சூழல், அந்த பெண் வந்து இன்னும் ஒரு பொது சமூகத்திலயோ, அ இல்ல வெளிப்படையாவோ எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது, அ அங்க என்ன நடந்ததுன்னு நம்ம யாருனாலயும் கணிக்க முடியாது. கணிக்க முடியாம நானே ஒரு விஷயத்த என்னால சொல்ல முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் என்னால முழுசா உண்மையா எடுத்துக்க முடியல. இவங்க சொல்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு தன்னோட பையனை இழந்துட்டோம். ஏன்னா கவினோட கொலை அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடக்கிற ஆணவ படுகொலைகள். அ இப்படி நல்ல ஒரு இதுல இருக்கிற பையனையும் இழந்துட்டோமே அப்படின்னு எத்தனை பேருக்கு இதனால மென்டலி அ டிஸ்டர்ப் ஆயினாங்க. ஏன்னா பொது சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு இது பாதிக்கும். வெறும் அந்த குடும்பமும் இத சார்ந்து இயங்கிட்டு இருக்கிற சில அமைப்புகளுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. சாதாரண மக்களுக்கும் ஒரு பையனோட வாழ்க்கை போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆதங்கம் இருக்கதான் செய்யுது. இது வந்து வெறும் சிலரோட கோரிக்கை, சிலரோட இதெல்லாம் இல்ல. நாளைக்கு அவங்க வீட்ல இருக்க ஒரு பையன் வந்து காதலிக்கலாம். அவங்களுக்கும் இதே அவங்களுக்கும் இது மாரி இதாயிடலாம். அப்போ ஒட்டுமொத்த சமூகத்தின் வெளிப்பாடா தான் இத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சுபாஷினி கிட்ட நேரடியா சந்திச்ச ஏதாவது தருணம் இருக்கா? இல்ல சுபாஷினி அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. எனக்கு அவங்கள கண்டுபிடிக்கவும் முடியல. ஓகே. அவங்கள சார்ந்து வேற யாரையாவது நீங்க சந்திச்சீங்களா? இல்ல அவங்க சார்ந்து யாரையும் சந்திக்கல. இப்போ இந்த நிலைமையில சுபாஷினி அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? உங்களுக்கும் இந்த சம்பவம் இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது? உங்களால அத ரிலேட் பண்ணிக்க முடியுமா? இல்ல நான் அத ரிலேட் பண்ணனால தான் அவங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுத முடிஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவ. ஏன்னா 10 ஆண்டுகளா காதலிச்ச ஒரு பையன் உயிரோட இல்லங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் தேவ. என்ன நடந்திருக்கு? அதுலேருந்து அவங்க வெளியில வரணும். அது மாதிரியான நெறைய இது இருக்கு. மனதளவுல சாதாரணமா எல்லாரும் சொல்லிடுவாங்க. அந்த பொண்ண விட்டுருங்கன்னா, ஆளாளுக்கு ஒவ்வொன்னும் பேசி நீங்களே ஒண்ண சொல்லாதீங்க. இதோட விட்டுருங்க. அந்த அர்த்தத்துல தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த வழக்கையே விட்டுருங்க. இந்த சம்பவத்த நீங்க எல்லாரும் பெருசாக்குறதையே ஏன்னா எல்லாரும் சமூகத்துல இப்படி பேசியதுனால தான் கவினுக்கான நீதிக்கான ஒரு படியாவது நம்மனால எடுத்து வைக்க முடிஞ்சது. அது வந்து சுபாஷினிக்கு புரியாது. ம், ம், ம். ஏன்னா அவங்களுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு அவங்க காதலன் இறந்துட்டான், கொல்லப்பட்டுட்டான். அத செஞ்சது அவங்க கூட பிறந்த தம்பி, அவங்க குடும்பம். அப்போ அந்த பெண்ணோட மனநிலை, யார்கிட்ட நம்ம இனி போக போறோம்? நம்ம வாழ்க்கை இனி என்னவா இருக்க போகுது? யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டுருக்காங்க? நம்மள பயன்படுத்தி இது பண்ணுனாங்களா? நம்ம நேசிச்சதுக்காகவே ஒருத்தன வந்து படுகொலை பண்ணியிருக்காங்களே! இது மாதிரியான 1000 கேள்விகள் அவங்களோட மனநிலையில இருக்கும். எப்படி வந்து கவின் அம்மாவுக்கு வந்து வலி இருக்கோ, அதே போல தான் சுபாஷினிக்கும் வலி இருக்கும். ம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது? ஆ அந்த டைம்ல எனக்கு சங்கர தவிர வேற யாருமே கிடையாது. ஏன்னா, எனக்கு உலகமே சங்கர்ன்னு தான் நான் என் வீட்ட விட்டு வெளியில வந்தேன். அப்போ அவன் இல்லன்னு ஆகும்போது, எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல, அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருந்தது. அதற்கு பிறகு சங்கருக்கான நீதிக்காக நான் நிக்கணும். எனக்கு நடந்ததோ, சங்கருக்கு நடந்ததோ ஏன்னா எங்களுக்கு 1000 கனவுகள் இருந்தது. எங்க வாழ்க்கைய எல்லாரையும் போல நாங்க இயல்பா கொண்டு போகணும்னு நெனச்சோம். அப்படி பண்ணாம விட்டது, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சாதி தான். இந்த சமூகம் தான். அப்போ அதுக்கு எதிரா நான் நிக்கணும். என்ன மாரி இன்னொருத்தவங்க வரவே கூடாது அப்படின்றது தான் என்னோட
வாழ்க்கையோட பயணமாவே இருக்கு. சுபாஷினியும், கவினும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. நெறைய கை நெறைய சம்பாரிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதிலுமேவும், ஏன் இன்னும் இந்த சாதி அப்படின்றது அவங்கள இன்னும் தொரத்திக்கிட்டே இருக்கு? ஒரு பெண் வந்து ஒரு உயர்ந்த சாதியா இருக்கும் போதில, ஆண் வந்து ஒரு தாழ்ந்த சாதியா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில, என்ன ஒரு பொருள் வந்து அங்க அவங்கள தடுக்குது? ஏன் இன்னுமே இது வந்து ஒரு முட்டுக்கட்டையான ஒரு விஷயமாவே இருக்கு? இவங்க 2 பேரும் மட்டும் படிச்சவங்க இல்ல. சுபாஷினியோட அம்மா, அப்பாவும் காவலர்கள். நீதி வாங்கி குடுக்க வேண்டிய இடத்துல அந்த குழுக்கள்ல செயல்படக்கூடிய இருக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா, அவங்களுக்குள்ள எவ்வளோ சாதிய வன்மம் இருக்குன்றத இந்த விஷயத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. என்ன படித்திருந்தாலும், என்ன சமூகத்தினோட விழிப்புணர்வு இருந்தாலும் ஏன்னா காவல் நிலையத்தில சொல்லி தர மாட்டாங்களா? ஆணவ படுகொலை தப்புன்னு எல்லா இடத்துலயும், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அப்ப அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? கிடையாது. எல்லாமே தெரிஞ்சிருந்தும், தன் மகள் ஒருத்தன தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிறதுக்காக, அவங்க இப்படி ஒரு சதி செஞ்சு இத பண்றாங்க. அப்ப இந்த மனநிலை இருக்கிறவங்க தான், இந்த சமூகத்தை மத்த வழக்குகளை எப்படி அணுகுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு. அப்போ அந்த பையன எப்படி வளர்த்துருக்காங்க? ஒரு ரவுடி பையனா வளர்த்துருக்காங்க. அவனோட எல்லாத்தையும் போய் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் அருவாள் வச்சிருக்கான். 1 அருவாள் இல்ல. 2 அருவாள், 3 அருவாள் வச்சு புகைப்படம் போட்டிருக்கான். ஒரு கத்திய வச்சு கேக் வெட்டுறதே தப்புன்னு சொல்ற சமூகம், அது செஞ்சாவே காவல்துறையில கைது பண்றாங்க. ஆனா, அவன் இத்தன புகைப்படம் போட்டிருக்கான். ஏன் அன்னைக்கே கண்டிக்கல? ஏன் அன்னைக்கே அவன வந்து இது பண்ணல? அப்போ இது வந்து ஒரு பெற்றோரோட அணுகுமுறையில தான் மாறும் அப்படின்றீங்க. பெற்றோரோட அணுகுமுறை, அந்த சாதிய கட்டமைப்போட வலு, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த இடத்துல நம்ம இதாகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். நீங்க சங்கர காதலிக்கிறேன் அப்படின்னு வீட்ல மொத சொன்னப்ப, என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருந்தது? என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் உங்ககிட்ட பயன்படுத்துனாங்க? அதுக்கு என்ன மாதிரியான அ அடுத்தடுத்த சம்பவங்களோ, இல்ல அடுத்தடுத்த நடவடிக்கைகளோ இருந்தது? நான் சங்கர விரும்ப ஆரம்பிச்சு ரொம்ப ஆண்டாச்சு. நான் விரும்புறேன்னு சங்கர்கிட்டயே நான் சொல்ல முடியல. ஏன்னா, என் குடும்பம் வந்து எவ்வளோ சாதிய பின்புலத்தோட குடும்பம் அப்படின்னு எனக்கு தெரியும். அ யாரையும் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அ வேற சாதிக்காரவங்க கூட பேச விட மாட்டாங்க, பழக விட மாட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த சாதிய வன்மம் இருக்குன்னு நான் சின்ன வயதிலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ, அதனால என்னால அவங்க கிட்ட நான் விரும்புறேன்றதையே என்னால சொல்ல முடியல. அப்போ சங்கர்கிட்டயுமே என்னால சொல்ல முடியல. ஆனா மனதுல வந்து அ ஆழமான காதல் இருந்தது. சங்கரை தாண்டி வேற யாரையும் சிந்திக்க முடியல. அ நான் சங்கர் கூட பேருந்துல வரும்போது, எங்க அம்மாவுக்கு அது தெரிய வருது. தெரிய வந்ததுமே சங்கர கூப்ட்டு மிரட்டுறாங்க. மிரட்டி அடுத்த நாளே எனக்கு மாப்பிள பார்க்குறாங்க. அப்புறம் என்னால வேற யார் கூடயும் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி நான் வீட்ட விட்டு வெளியில வந்துர்றேன். ம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் இருக்குல்ல மேம். அ உங்க வீட்ல உங்களோட காதல் வந்து தெரிஞ்சிருது. ஸோ அந்த நேரத்துல வந்து அவங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருந்தது? ரொம்ப ஒரு மாதிரி வக்கிரமாவோ, இல்ல ரொம்ப ரொம்ப ஆதிக்கமா இந்த மாதிரி ஆமா. ஏதாவது ரொம்ப இருந்ததுங்களா? மோசமா தான் சொல்லணும். சங்கருக்கு வந்து பயங்கர கொலை மிரட்டல் விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட கல்லூரி புத்தகங்கள் எல்லாத்தையுமே எரிச்சுட்டாங்க. "இனிமேல் நீ காலேஜ் போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி, ஆ நெறைய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி, அது மாரி எல்லாம் பண்ணாங்க. அதுல இருந்து எப்படி நீங்க வெளிய வந்துரணும், நம்ம வீட்ட விட்டு வெளிய வந்துரணும், இது வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் எப்படி வந்தது உங்களுக்கு? மன தைரியன்றத விட கல்லூரி முடிஞ்சு நானும் சங்கரும் ஒரே பேருந்து தான். சங்கர் இறங்கிடுவான். அ அ அவன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு 1000 வார்த்தைகள் இருக்கும். 1000 ஆசைகள் இருக்கும். ஆனா, அத எதையுமே என்னால வெளிக்காட்டிக்கவே முடியாது. ஆனா அவன் இறங்குனதுக்கப்புறம் பேருந்த விட்டு இறங்குனதுக்கப்புறம் நான் அழுதுட்டே போவேன். அப்போ எனக்குள்ள எவ்வளோ வலிகள் இருந்திருக்கும், எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும். எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்புறம் அ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நார்மலா இருந்துட்டு, ஏதோ இது பண்ற மாரி. அப்போ வாழ்க்கையில என்னால இன்னொருத்தவங்க கூட போய் வாழ்ந்துட முடியுமா? அப்படிங்கிற கேள்வி அப்போ இருந்தது எனக்கு. ஏன்னா இவன மனசுல நெனச்சுட்டு, சங்கர் விரும்புறேன்றத என்கிட்ட முன்னாடியே முன்னாடி சொல்லியிருக்காங்க. சொல்லியிருந்தான். நான் இது பண்றேன்றத அவனால உணர முடியும். பட் எங்க வீட்ல சொல்றவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அவன்ட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஆனா, அ என்னால எனக்கு அன்னைக்கு அந்த கேள்விகள்லாம் எழுந்தது. வேற யாரு கூடயோ போய் நம்மனால வாழ்ந்துட முடியுமா? அவங்களுக்கு நம்மள பத்தி என்ன தெரியும்? நம்மள பத்தி எதுவுமே தெரியாது.
ஏற்பாட்டு கல்யாணமா ஒருத்தவங்கள போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த சாதிய கூட்டத்துக்குள்ள தான் நம்ம போய் வாழணும். அவங்களுக்கு நம்மள மதிக்க தெரியாது. அ நம்மள ஒரு சக உயிரா நடத்த தெரியாது. எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட போய் நம்மனால வாழ முடியுமா? அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்தது. அப்புறம் தான் நான் சங்கருக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாரி வீட்ல தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு, "சங்கர் வந்துடு" அப்படின்னு சொல்லி சொன்னான். ம். நீங்க வீட்ட விட்டு வெளிய வந்துட்டீங்க. உங்க கண்ணு முன்னாடியே இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ இருந்து உங்களுக்கு அந்த கேஸோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கும்ல. அப்போ என்ன மாதிரியான அணுகுமுறை இருந்தது? உங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து? இப்போ வரைக்குமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப 10 ஆண்டு ஆகப்போகுது. இன்னும் நீ ஏன் அவங்க மேல கோவமா இருக்க? இன்னும் ஏன் இந்த வழக்க புடிச்சுட்டு இது பண்ற? ஆ அதான் தண்டனை அனுபவிச்சுட்டாங்கல்ல. இனிமேல் விட்டுற வேண்டியது தானே!" அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன மட்டும் கொலை பண்ணியிருந்தா கூட, அத நான் ஒத்துக்குவேன். ஆனா, அவனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்க கிட்ட அவன் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினது கிடையாது. தப்பா நடந்துக்கிட்டது கிடையாது. அப்படி அவ்ளோ நல்ல பையன் அவன். அவன பத்தி எந்த இதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அவன் வந்து அவ்ளோ நல்லா ஒரு அம்மா, அப்பான்னா என்ன பார்க்கணும்? அவங்கள பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற பையன்னா, நல்லா அந்த பொண்ண பார்த்துப்பானா? அவளுக்கு உண்மையா இருப்பானா? நேர்மையா இருப்பானா? அவ கூட மகிழ்ச்சியா இருப்பானா? அவ கூட மகிழ்ச்சியா இருப்பானா? இத தானே பார்க்கணும். இத பார்க்காம நீங்க ஏன் சாதி பார்க்குறீங்க? அப்ப ஃபினான்ஷியலா முடியல அப்படின்னாலும், அவன் சம்பாரிப்பான். அதுக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து உழைச்சுப்போம். அது எங்க 2 பேத்தோட தனிப்பட்ட வாழ்க்கை. அதுக்குள்ள நீங்க எப்படி வர முடியும்? நீங்க ஃபினான்ஷியலா நல்லா இருக்கீங்க அப்படின்னா, அது உங்களோட உழைப்பு. எங்களோட வாழ்க்கைய நாங்க தானே தேர்ந்தெடுத்துக்க முடியும். கண்டிப்பா. 18 வயதுக்கு மேல ஆச்சுன்னா, எந்த பெண், எந்த ஆண் யார வேணாலும் தேர்ந்தெடுத்துக்க முடியலான்னு தானே சட்டத்துல இருக்கு. ஆமா. அப்ப அப்படி இருக்கும்போது, இதுக்குள்ள தலையிடுறதுக்கு பெற்றோர்களுக்கே உரிமை இல்ல தானே! எங்கள தாண்டி, எங்களோட வாழ்க்கை, எங்களுக்கே உரிமை இல்லன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அந்த உரிமை வந்து யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமேவும் அவங்கவங்களோட தனிப்பட்ட உரிமை அப்படின்றது இருக்கு. இருந்தாலுமேவும், அ இப்போ உங்களுக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்ப இந்தியாவையே வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு சம்பவம். ஸோ அந்த நேரத்திலயுமேவும் காவல்துறை உங்ககிட்ட என்ன மாதிரி அணுகுமுறையில இருந்தாங்க? உங்களுக்கும் இந்த மாதிரி உளவியல் ரீதியா ஏதாவது கவுன்சிலிங் குடுத்தாங்களா? எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கவுன்சிலிங்லாம் குடுத்தாங்க. ஏன்னா, நான் நீண்ட நாள் நான் என்னையும் வெட்டி இருந்ததுனால நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். இப்ப கவுன்சிலிங் இருந்தது. இப்ப காவல்துறையில வந்து கொஞ்சம் நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. நெறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் ரொம்ப முரணா பேசுனாங்க. அப்படி முரணா பேசுறவங்க எனக்கு செட் ஆகாதுன்னு அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்துட்டேன். அப்ப அதையும் மீறி தப்பா ஏதாவது பேசுனாங்கன்னா, நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆணவ படுகொலைகள் அப்படின்றத தாண்டி, ஆணவ குற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டே வருது. அத பத்தி யாருக்குமே வந்து பெருசா ஆணவ படுகொலை அளவுக்கு வந்து பெருசா நம்மளுக்கு அத பத்தி விழிப்புணர்வு இல்ல. அந்த மாதிரியான குற்றங்களுக்கு கீழ என்னென்ன மாதிரியான சம்பவங்களோ, இல்ல விஷயங்களோ வருது? இப்போ எல்லாருமே இந்த ஆணவ படுகொலை பத்தி மட்டும் தான் பேசுறோம். கொலை ஆகி அது ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அத பத்தி பேசுறோம். ஆனா ஆணவ குற்றங்கள்னு நெறைய வகைகள் இருக்கு. அதற்காக தான் நம்ம தனி சட்டம் கேட்கிறோம். அப்போ ஆணவ குற்றங்கள்ல எதெல்லாம் வரும்னா, இப்ப 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க போய் நிக்கும்போது, அவங்களுக்கு ஓராண்டு பாதுகாப்பு குடுக்கணும். அவங்களுக்கு தனி செல் அமைக்கணும். அவங்களுக்கு தேவையான இது எல்லாத்தையும் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் செஞ்சு குடுக்கணும். இது மாதிரியான நெறைய வழிமுறைகள் அவங்களுக்கு இருக்கு. 1 ஆண்டுக்கு பின்பும் அவங்களுக்கு த்ரெட்டனிங் இருந்ததுன்னா, இந்த அரசு வந்து அவங்கள பாதுகாப்புல வச்சிருக்கணும். ஆனா அது இது மாதிரியான வழிகாட்டுதல் ஆல்ரெடி விமலாதேவி வழக்குலயே வந்துருச்சு. ஆனா அதையே அரசு இன்னும் நடைமுறைப்படுத்தாம தான் இருக்கு. அப்போ அது இல்லாம தான் நம்ம தனி சட்டம் கேட்கிறோம். இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, எஸ்சி, எஸ்டி ஆக்ட் இருக்கே. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தனி சட்டம்? இது வந்து எங்களுக்கு மட்டும் நாங்க கேட்கல. உங்க புள்ளைகளையே நீங்க கொலை பண்றீங்க. ஏன்னா பிசிக்குள்ள திருமணம் பண்ணிக்கிட்டாலும் ஆணவ படுகொலை நடக்குது. நடக்கதான் செய்யுது. ஏன்னா அந்த பெண்ணோட உரிமை தேர்வா, அந்த பெண் ஒருத்தன தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிறம்போது, அந்த ஆணவ படுகொலை நடக்குது. அதேபோல எஸ்சிக்குள்ளேயே அது நடக்குது. ஸோ இது எல்லா சாதிகளுக்குள்ளேயும் இது ஆணவ படுகொலை நடக்குது. மொத்த சமூகத்துக்காக தான் நம்ம தனி சட்டம் கேட்குறோம். இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
ஆட்சிக்கு வராததுக்கு முன்னாடி. ஆமா. கொள்கையோட இதுன்னு ஆமா. சொல்லியிருந்தாரு. ஆனா அதற்கு பின்பு ஆட்சிக்கு வந்த பின்பு இது போன்ற கொலைகளுக்கு தனி சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் கூட இப்ப மக்களோட கோரிக்கையாலும் மக்களோட எழுச்சினாலையும் இன்னைக்கு கவின் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறார். ஆனா இந்த அதிமுகவோ இந்த தாவேகாவோ ஒரு வாயே திறக்கல. ஏன்னா இவங்க எதிர்க்கட்சி தானே, அவங்க வந்து அதை கேள்வி கேட்கலாம் இல்லையா? என்னங்க இப்படி நடந்திருக்கு, இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு இவங்களோட பயனுக்காக அதை செஞ்சிருக்கலாம்ல, அதை கூட செய்யல. ஆனா விஜய் வந்து சொல்லுவாரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றியே ஆகணும் அப்படின்னு ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய கேம்பெயின்லாம் பண்ணாங்க எதிரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஏன் இப்ப கவினோட இதுக்கு படுகொலைக்கு எந்த குரலுமே கொடுக்காம அமைதியா இருக்கீங்க? இப்ப உங்களெல்லாம் நம்பி எப்படி இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு சாதி தான் முக்கியமா? சாதி அரசியல் தான் முக்கியமா? நீங்க நாளைக்கு நடத்த போற மாநாடுக்காக தான் இப்ப அமைதியா இருக்கீங்களா? இது குறித்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ தகவலோ நம்ம வெளியே சொன்னோம் அப்படின்னா அவங்களோட பாதை வந்து தடைபடுமோ, தனக்கு வந்து எந்த ஒரு ஓட்டும் வராது அப்படின்ற மாதிரி எதுவும் நடவடிக்கைகள் நடக்குமோ அப்படின்ற செயல்பாடுகள் இருக்கா? அதுதான் இவங்களோட எல்லாருக்குமே. இப்ப ஒருத்தவங்க மட்டும் அமைதியா இருந்தா பரவாயில்ல. இந்த ஓட்டரசியல் இருக்கிறவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க. திருமாவை தவிர சிபிஐ சிபிஎம் தவிர அவங்க களத்துல எல்லா இடத்துலயுமே களத்துல நிக்கிறவங்க. ஆனா இவங்களா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், சீமான் அவர் வந்து இந்த இஷ்யூக்கு தான் போனார். ஆனா அவர் என்ன பண்றாரு? குடிப்பெருமை பேசுறாரு. குடிப்பெருமை எங்க போய் நிறுத்தும்? சாதி ஒழிப்புல போய் நிறுத்துமா? அதை எப்படி நிறுத்தும்? அது சாதியில தானே போய் நிறுத்தும். அப்புறம் எப்படி நீங்க வந்து கவினோட இதுக்கு நிக்க முடியும்? அதே இது இவங்க வந்து தாவேகா வந்து பெரியார பேசுற, அம்பேத்கரை பேசுறேன்னு சொல்றாங்க. ஏன் கவினோட படுகொலைக்கு எந்த வாய்ஸுமே கொடுக்கல? எந்த குரலுமே கொடுக்காம உங்களை தடுக்கிறது எது? இதுக்கு தனி சட்டம் இயற்றினாலும் இந்த நிலைமை வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும். ஏன்னா அதை வச்சு நம்மளால போராடவாவது முடியும். இப்போ வெறும் காத்துல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம், எதுவுமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்ப நம்ம புடிச்சிட்டு சண்டை போடுறதுக்கு ஒரு கயிறாவது வேணும். அப்படியான ஒரு கயிறாதான் நமக்கு ஆணவ படுகொலைக்கான ஒரு தனி சட்டம் இருக்கு. ஒருவேளை சுஜித்துக்கும் உங்களோட கேஸ்க்கு நடந்த மாதிரி தண்டனை கிடைச்சிச்சுன்னு வைங்க, அந்த தண்டனையை பேஸ் பண்ணி அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு மேல்முறையீடு அப்படின்னு போட்டாங்கன்னா அங்க தீர்ப்பு மாறுற நிலைமை வந்தது அப்படின்னா இந்த சம்பவத்தை இந்த ஒரு தீர்ப்பை எந்த மாதிரி நீங்க ஏன் சுர்ஜித்தோட வழக்குக்கு போறீங்க? எங்களோட வழக்குலயே பாருங்க, ஹைகோர்ட்ல A1 குற்றவாளி வெளியில வந்துட்டாரு. இப்ப எங்க வழக்க சுப்ரீம் கோர்ட்ல நாங்க நடத்திட்டு இருக்கோம். இப்போ உங்களோட வழக்கு பத்தி நீங்க சொல்லவும் இன்னொரு கேள்வி. உங்களோட வழக்கு வந்து இப்போ நீங்க போட்டு இவ்வளோ ஒரு காலம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க முன்னாடி 5 ஆண்டு ஆயிடுச்சு. நேத்து தான் நம்பர் ஆயிருக்கு. இப்போ இந்த 5 ஆண்டு காலத்துல ஏன் இவ்வளோ கால தாமதம் ஆகுது அப்படின்றத பத்தி எதுவும் சொல்ல முடியுமா? மீண்டும் சொல்லணும்னா அரசோட மெத்தன போக்கு, சாதி அரசியலின் கொடூரம், அதுதான் இவ்வளோ பெரிய படுகொலையையும் சாதாரணமா அணுக வைக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆளுநர் ரவி வழக்குக்காக விரைவு பெட்டிஷன் போட்ட அரசு ஏன் சங்கர் வழக்குக்காக போட முடியல? ஆனா நேத்து போய் அவங்க நின்றுருக்காங்க. அதை நம்ம என்ன நடக்குதோ அதை நம்ம வெளிப்படையா சொல்றோம். ஏன்னா தப்பு செஞ்சா அதை சுட்டி காமிக்கணும், அதே போல சரி செஞ்சா அதை பாராட்டவும் செய்யணும். பெண்கள் தனக்குன்னு இருக்கிற ஒரு வாழ்க்கைய அவங்களோட விருப்பப்படி நான் யாரு கூட வாழணும் அப்படின்றத முடிவு பண்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அது வந்து ஒரு இடத்துல தவறாகும், ஆகலாம இருக்கலாம். அது அவங்க முடிவு எடுக்கிறதோ இல்ல பெற்றோர் முடிவு எடுக்கிறதோ, எந்த ஒரு வாழ்க்கையிலையுமேவும் இதுதான் முடிவு அப்படின்றத நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துலையுமேவும் அவங்களோட முடிவு தவறாகுது அப்படின்னா அதை கடந்து வேற ஒரு புது வாழ்க்கைக்கு வர்றாங்க. அதையுமே இந்த சமூகம் வந்து ஏத்துக்க மாட்டேங்குதே, அதை பத்தி இந்த சமூகம் வந்து பெண்கள் வந்து எப்பயுமே கீழே இருக்கணும். ஏன்னா இந்த சமூகம் வந்து ஆணாதிக்க சமூகம் தான். ஆண்களுக்கான எல்லா கட்டமைப்பையும், ஆண்களுக்கான எல்லா சொகுசுகளையும் தான் செஞ்சு தரும். பெண்களோட உழைப்பா இருக்கட்டும், பெண்களோட உடலா இருக்கட்டும், பெண்களோட மனநிலையா இருக்கட்டும், இது எல்லாமே சுரன்ற ஒரு சமூகமாக தான்
இந்த சமூகம் இருக்கு. அப்போ இவங்க கிட்ட இருந்து நமக்கான எந்த விடுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கான பாதையே, நமக்கான வேலையே, நமக்கான புரிதலை நம்ம தான் உருவாக்கிக்கணும். அதுக்காக நம்ம தான் போராடணும். அவங்க வந்து தருவாங்க, இவங்க வந்து பேசுவாங்க. நம்ம இப்படி ஒரு வாழ்க்கைய அமைச்சிட்டோம்னா, நாளைக்கு இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குமே, இதெல்லாம் பேசிட்டு இருக்குமே, இவன்லாம் திட்டிட்டு இருப்பானே, அவன் திட்டுறதுனால நமக்கு என்ன 1 கிலோ 2 கிலோ குறைஞ்சு போயிட போறோமா? இல்ல நாளைக்கு அவன் நமக்கு சோறு போட போறானா? எதுவும் பண்ண மாட்டான். அவன் வெறும் வாய் மட்டும் தான் பேசுவான். அவன் வெறும் கமெண்ட் மட்டும் தான் பண்ணுவான். அவன் பேசிட்டு அடுத்தது அவன் போய் அவன் பொழப்ப பார்த்துட்டு இருப்பான். நம்மளோட வாழ்க்கைய யாரு பார்ப்பான்? நம்ம தான் பார்க்கணும். அப்ப நமக்கு என்ன தேவைங்கிறத நமக்கான புரிதலை நம்ம உண்டாக்கிக்கணும். அந்த தெளிவு அரசியல் தெளிவு வேணும். ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அப்ப பெண்களுக்கு பேசிக்காவே அரசியல் தெளிவு வேணும். ஆமா. அரசியல் தெளிவு பெண்களுக்கு பொதுவாவே வேணும். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு தேவையானத செஞ்சு கொள்றதுக்கு அத்தனை ஆண்கள் அமைச்சர்கள் இருக்காங்க. எத்தனை பெண்கள் இருக்காங்க? விரல் விட்டு எண்ணிரலாம். அந்த அப்போ அளவு தான் இருக்கு. அந்த களத்துக்கு போறதுக்கு பெண்கள் தயாரா இருக்கணும். அதே போல நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. நமக்கானதை நம்ம தான் போராடி வென்று ஆகணும். இதுவரைக்கும் உங்களோட ரொம்ப பிஸியான ஷெட்யூல் தான். இந்த ஷெட்யூல்லையுமேவும் எங்களுக்கு பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட போராட்டம் தொடர்ந்து நடக்கட்டும். நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு வழிகாட்டுதல், நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் அமையட்டும். நன்றி மேம். நன்றி.